ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ்காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து ஒரு அருமையான ஹுண்டாய் கிராண்ட் ஐ10 காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹுண்டாய் கிராண்ட் ஐ10 காரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரீசன்ட் மாடல் காரு. ஓரளவுக்கு ரீசன்ட் மாடல்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2018 மாடல் கார் தான் இந்த கார். ஓகேங்களா? ஸோ இந்த காரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிராண்ட் ஐ10 மேக்னா வேரியண்ட்டு. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து சிங்கிள் ஓனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 35,000 கிலோமீட்டர்ஸ், அதாவது 35,000 கிலோமீட்டர் வந்து மொத்தமாக ரன் ஆயிருக்குது. அதுக்குள்ள கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் வேணால் பார்த்து அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். ஓகேங்களா? இது போக இந்த காருடைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ஏசி இருக்குது. ஓகேங்களா? இது போக இந்த காரோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு டிசம்பர் 2026 வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டால் போதும். இது போக இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், அண்டு ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான். அதாவது பவர் விண்டோஸ் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து டோட்டலாக வந்து ஏர் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பேக் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. அது போக வந்து அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டர்னல் மிரர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் மிரர்ஸ் வந்துடும். அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் இருக்குது. ஸ்டீரிங் மியூசிக் கண்ட்ரோல் வந்து இந்த காரில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல். ஓகேங்களா? அப்படின்னா வந்து ஸ்டீரிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து மியூசிக் கண்ட்ரோலுக்குள்ள சுவிச்சஸ், மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதுவும் வந்து இந்த காரில் இருக்குது. மியூசிக் பிளேயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி இன்பில்ட் மியூசிக் பிளேயர் வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இதோடைய பேட்டரி கண்டிஷன் வந்து நியூ கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புது பேட்டரி தான் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்டீரியர் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. லாக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து லெதர் சீட் வந்துடும். அண்ட் பார்க்கிங் சென்சார் இருக்குது இந்த காரில். டயர் கண்டிஷன் வந்து அபவ் 60% வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்து டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அபவ் 60%, ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு டயர் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இருக்குது. ஓகேங்களா? டயருடைய கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. அபவ் 60% கண்டிஷனில் இருக்குது. அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான். டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். ஆக்சிடென்ட் எதுவுமே இந்த காரில் வந்து இல்லை. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இந்த காரில் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த காருடைய வியூ பார்க்குறீங்க. ஸோ காருடைய எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நீட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எக்ஸ்டீரியர். அதுவும் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் அது போக இந்த காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. இது வந்து எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. இது ஒரு ஹேட்ச்பேக் கார். ஓகேங்களா? ஓரளவுக்கு ஒரு ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வரைக்கும் இந்த காரில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். அந்த மாதிரிப்பட்ட கார் தான் ஹுண்டாய் கிராண்ட் ஐ10 காரை பொறுத்த மட்டும். ஓகேங்களா? ஹுண்டாய் கிராண்ட் ஐ10 கார். ஓகேங்களா? ஸோ இது போக இந்த காரோட இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதோடைய டேஷ்போர்ட் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் அதை நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது போக இந்த காரோடைய ரியர் வியூவும் பார்க்குறீங்க. ஸோ ரியர் வியூவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலி கார் தான் இந்த ஹுண்டாய் கிராண்ட் ஐ10 கார். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு சின்ன ஃபேமிலி வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபேமிலி வந்து கன்வீனியண்ட்டாக ட்ராவல் பண்ணி போகலாம் இந்த காரில். ஓகேங்களா? ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து நாகர்கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கொண்ட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹுண்டாய் கிராண்ட் ஐ10 மேக்னா 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கொண்ட ப்ரைஸ் வந்து 4,85,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 4,85,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக ஓனரை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் ஃப்ரீக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வேலைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட்காக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுபோக ரோஜ் காஸ்ட் டெலிகிராம் அப்படியே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை
கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் நான் டேட்டா டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.